Hi, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் CBSE first chapterல example 1 which is real numbersல first examples தான் பார்க்க போறோம். இப்போ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஏதாவது புரியுதா உங்களுக்கு? தெரியும் உங்களுக்கு எதுவுமே புரியல. சோ இப்போ நான் என்ன சொல்லி தர போறேன்னா real numbersல first example. Oh fuck. Okay. Hi friends, welcome. Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியல் நம்பர்ஸ்ல CBSE ஃபர்ஸ்ட். Hi friends. Okay, 3 2 1. Okay. Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரியல் நம்பர்ஸ்ல எக்ஸாம்பிள் 1 பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ரீட் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டின் ரீட் பண்ணால் எதுவுமே புரியலனா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சம் போட ஈஸியாக இருக்கும். லைக் இது எந்த ரொம்ப ஈஸியான சம், ஆனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரீட் பண்ணுங்க, அதை வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் த நம்பர் 4n வேர் n இஸ் அ நேச்சுரல் நம்பர். என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் ஒரு நம்பர் வந்து 4n ஒன்று எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் n இஸ் என்னது நேச்சுரல் நம்பர். செக் வெதர் தேர் இஸ் எனி வேல்யூ ஆஃப் n for which 4 power n ends with the digit 0. ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது தெரியணும்னா உங்களுக்கு முதல்ல நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 3 4 5 6 லைக் இது போயிட்டே இருக்கும். இது என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் த நம்பர் 4 power n. 4 power n கன்சிடர் பண்ணுங்க, which will be n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்றாங்க. n நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 4 power 1 4 power 2 4 power 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். என்னத்துக்கு n will be நேச்சுரல் நம்பர்ஸ்னா. ஸோ இப்போ 4 power n ஒன்று எடுத்தீங்கன்னா என்ன வரும், 4 வரும். 4 power 2னா 4 4s 16 வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து 4 power 5ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 4 power 5ஓட வேல்யூ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1024. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடைசி நம்பர் வந்து டிஜிட் 0 வரணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நம்பர் n போட்டால், இங்கே 5 போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால் கடைசி நம்பர் வந்து 0 வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எழுதும்போது 4 power n ends with 0. ஓகேங்களா? எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which must be என்னவா இருக்கணும், which must be divisible by 5. ஓகேங்களா? எதனாலனா இப்போ வந்து LCM எடுக்கிறோம் 10க்கு, கடைசி நம்பர் 0. லைக் நான் உங்களுக்கு எப்படி காட்டுனா சிம்பிளாக சொல்லி தரதுக்கு, கடைசி நம்பர் வந்து நம்ம 0 இருக்கிற நம்பராகவே எடுப்போம். லைக் 10 எடுக்கிறோம். ஸோ 10 எடுக்கும்போது நம்ம LCM எடுத்தோம்னா 2, அடுத்து 5 5 1, அப்போ என்ன வருது, இதுலேயும் 5 வருது. அதே மாதிரி ஒரு லைக் 400 எடுத்துக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணலாம், இது 10 tables திருப்பி 40, அப்பயும் என்ன வருது 5 5 8 4 2 2 இப்படி போகும். இதில் என்ன வருது 5 வருது. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, இதில் என்ன சொல்ல வரேன்னா, கடைசியில் 0 வருதுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், 5 இருக்கும். ஸோ 4 power ends with 0 which must be divisible by 5. ஓகே, பட் என்ன ஆகுது, இங்கே 4 power n இதை வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, லைக் 4 வந்து எப்படி எழுதலாம், 2 power 2 எழுதலாமா, 4 வந்து 4 என்ன எழுதலாம், 2 power 2 எழுதலாமா. இது எழுதும்போது பிராக்கெட்டில் n போட்டுறோம். ஸோ which will be, இது மெத்தட் இருக்கு, லைக் அல்காரிதம் ரூல் தெரியுங்கள, ரெண்டு இருக்கும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ which will be 2 power 2n. கரெக்டா? ஸோ ஆனால் இதில் என்ன வரல பார்த்தீங்கன்னா 5 வர மாட்டேங்குது. ஸோ பை த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூனிக்னஸ், அதாவது அரித்மெட்டிக் யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ ஃபண்டமெண்டல் தியரம்ல அங்கே 5 வந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அதனால அந்த யூனிக்னஸ் வந்தால் மட்டுமே தான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினில் கேட்டிருக்க டிஜிட் 0 வரும், இல்லைனா வராது. ஸோ அதை தான் இங்கே எழுதுறோம். பை த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூனிக்னஸ் தேர் இஸ் என்ன இல்லை, தேர் இஸ் நோ அதர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அதாவது தேர் இஸ் no other
prime, sorry handwriting கொஞ்சம் கேவலமாக இருக்குது, நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் ஃபாஸ்ட்டாக எழுதுனேன். ஓகேங்களா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 4 power n என்ன இல்லை, இந்த 2 power 2 0 வரதுக்காக 5 அங்கே இல்லவே இல்லை. ஸோ பை த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூனிக்னஸ் there is no other prime factorization of 4 power n. ஸோ என்ன லாஸ்ட்டாக ஃபைனலி thus, so there is no natural number. இது வந்து நீங்கள் அப்படியே கொஸ்டின்ல இருந்து கூட எழுதிக்கலாம். there is no natural number for which 4 power n ends with the digit 0. ஓகே, ஸோ இதுதான். இப்போ இதில் தான் டவுட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.